கதை கேளு கதை கேளு சங்கீத கதை கேளு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பிலிப்பைன்ஸ் நாட்டு குழந்தைகளுக்கு பிடித்த கதைகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஏன் கொசுக்கள் நம் காதுகளை சுற்றுகின்றன அப்படிங்கிற ஒரு அழகான கதை. இதை எழுதினது சுமா ஜெயசீலன் அவர்கள். வாங்க கதைக்கு போலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நெல் வயலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய உயிரினங்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. அங்கதான் நம்மளோட மேகா அப்படிங்கிற பெரிய நண்டு ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுதான் அந்த குளத்தோட அரசனும் கூட. அதை பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் பயமா இருக்கும். எப்பயுமே மேகா கோபத்தோடவும் எரிச்சலோடவும் தான் இருக்கும். அதோட சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, அவங்க குழந்தைகள் எல்லாரும் அதே குளத்துல தான் இருந்தாங்க. ஆனா எல்லாத்தோட 3 மடங்கு குண்டா இருக்கும் இந்த மேகா. மேகாக்கு கோபம் வந்துச்சுன்னா அதோட கூர்மையான நகங்களை வச்சு சரக்கு சரக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பயமுறுத்தும். பக்கத்துல இருக்க மீன், மின்மினி பூச்சி, புழு, தவளை, கொசு, நத்தை, பறவைகள் எல்லாம் தப்பிச்சு ஓடியே போயிடும். ஒரு நாள் மேகாக்கு தூக்கமே வரல. மேகாக்கு இந்த மாதிரி நடக்கிறது ஒன்றும் அபூர்வம் இல்லை. எப்போ பார்த்தாலும் மேகாக்கு தூக்கம் வராமல் போகிறது அன்றாடம் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. அந்த அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியும் அதுக்கு தூக்கமே வரல. அதனால என்ன பண்ணுச்சு, வெளியிலையும் உள்ளேயும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, கலப்பில் நம்ம எப்படியும் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டே இருந்தப்ப அதுக்கு தூக்கமே வரல. பூமியில ஒரு வலையில தான் அது வாழ்ந்துட்டு வந்தது. வலைனா மீனோட வலை இல்லை, பரோ, ஒரு ஆழமான இருள் நிறைந்த குகை. ரொம்ப வயதான ஒரு நண்டு தான் அந்த ஊர் தலைவர். அதோட பேரு ககாங். ரொம்ப நேரம் ஆயும் தூக்கம் வராதனால இந்த மேகா ககாங்க கத்தி கூப்பிட்டுச்சு, ககாங் சீக்கிரம் வா அப்படின்னோனையும் வயசான அந்த ககாங் ரொம்ப பொறுமையா பக்கத்துல வந்து நின்னுச்சு. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அரசரே அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளோட மேகா, தவளைகள் எல்லாத்தையும் சீக்கிரமா இங்க கூட்டிட்டு வா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவங்கெல்லாம் வந்து பாடட்டும், அப்ப நான் சீக்கிரம் தூங்கிடுவேன். இதை கேட்டுட்டு நம்மளோட ஊர் தலைவரான ககாகும் தவளைகளை கூட்டிட்டு வரக்காக போச்சு. எல்லா தவளைகளும் அதுக்கு ரெடியாகி பக்கத்துல வந்து நின்று பாடவும் ஆரம்பிச்சுது. தூங்குங்கண்ணே தூங்குங்கண்ணே, நண்டண்ணனே நீங்க தூங்குங்கண்ணே, தூங்குங்கண்ணே தூங்குங்கண்ணே, நண்டண்ணனே நீங்க தூங்குங்கண்ணே, கண்மூடிதான் கண்ணூரங்கு, கண்மூடிதான் கண்ணூரங்கு, அரரரோ ஆரீரரோ ஆரீரரோ ஆராரிரோ 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 அப்படின்னு தவளைகள் ரொம்ப அழகா பாட்டு பாட ஆரம்பிச்சது. இதை கேட்டு கொஞ்ச நேரத்திலேயே மேகா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருச்சு. கொரட்டை விடவும் ஆரம்பிச்சது. கொரட்டை ரொம்ப சத்தமா இருந்துச்சு. ககாங்கும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கும் சலுப்பா இருந்தனால அதோட வீட்டில் போய் நல்லா தூங்கிருச்சு. கொஞ்ச நேரம் பாடிக்கிட்டே இருந்த தவளைகள்லாம் கொரட்டை சத்தத்தை கேட்டுட்டு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. ஒரு சின்ன தவளை கெக்கபுக்கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வானில சற்றென்று மாறுச்சு. மழை துளிகள் பெருசா கீழே விழுக ஆரம்பிச்சது. கொரட்டை சத்தத்தோட மழையிலையும் ஜாலியா விளையாண்டு இருந்த தவளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு தொப்பைய பிடிச்சிட்டு குலுங்க குலுங்க சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா தவளைகளும். எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்தது தெரியுமா? தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு நம்மளோட மேகா அவங்களுக்கு முன்னாடி கோபமா வந்து நின்னது கூட தெரியாம ரொம்ப சத்தமா கெக்கபுக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தது. உடனே நம்மளோட மேகா கோவத்துல கத்துனோனையும் தவளைகள் எல்லாம் அந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கமா வேகமா ஓடி போயிருச்சு. அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சிருச்சு. நம்ம ககாங்க மேகா சத்தம் போட்டு கூப்பிட்டு, போய் உடனே அந்த தவளைகள் எல்லாத்தையும் இங்க வர சொன்னேன்னு கூட்டிட்டு வா
போ இப்பவே போய் கூட்டிட்டு வா ககாங் அப்படின்னு சொன்னோன்னையும் ககாங்கும் வேகமா போய் எல்லா தவளைகளையும் கூட்டிட்டு வந்துச்சு. கூட்டிட்டு வந்தோன்னையும் மேகா உடனே, நேற்று நைட்டு எதுக்கு எல்லாரும் அப்படி சத்தம் போட்டீங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். எல்லா தவளைகளும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுனே தெரியல. எந்த தவளையும் வாயை திறந்து பேசவே இல்லை. பயத்துல பின்னாடி பின்னாடி போயிடுச்சு. உங்க எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். உண்மையா இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன உண்மை, எதுக்காக சிரிச்சிங்க? நானே ராஜன், நானே அரசன் அப்படின்னு அது பாட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒருபோதும் என்னை ஏமாத்த முடியாது. சொல்லுங்க இப்பவே, எதுக்காக எல்லாம் சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டப்ப ஒரு சின்ன தவளை முன்னாடி ஓடி வந்து, இல்லைங்க ராஜா, நேத்து இரவு ஒரு நத்தை அதோட வீட்டை அதோட முதுகில் கொண்டுட்டு போச்சா, அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. அதுதான் நாங்கெல்லாம் கெக்கப்புக்கேன்னு சிரிச்சோம். அதுதான் காரணம் எங்க சிரிப்புக்கு. உன்னை நம்ப சொல்றியா? ஆமா ராஜா, இதுதான் உண்மை, நீங்க எங்களை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னோனையும் உடனே மேகா ககாங்க பார்த்துட்டு, போய் சீக்கிரம் அந்த நத்தை எங்க வர சொல் அப்படின்னு சொன்னோனையும் ககாங்க அங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கமும் தேடி எப்படியோ அந்த நத்தையை கண்டுபிடிச்சு கைது செஞ்சுட்டு வந்துட்டார். உடனே நம்மளோட மேகா, ஏய் வாங்க, நேத்து இரவு உன்னோட வீட்டை உன்னோட முதுகுல சுமந்துட்டு போனையா அப்படின்னு கேட்டோன்னையும் பயத்துல நடுங்கின நத்தை, ஒழுங்கா கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னையும் உடனே நத்தை ரொம்ப பொறுமையா பதில் சொல்லுச்சு. ஐயா, அந்த மின்மினி பூச்சி தான் என் வீட்டுக்கு பக்கத்துலயே பறந்துட்டு இருந்துச்சு. அதனால என் வீடு தீ பிடிச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனாலதான் என் வீட்டை தூக்கிட்டு நான் வேற பக்கம் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் என் வீட்டை தூக்கிட்டு நான் போனேங்க ஐயா. நீ சொல்றது நம்புற மாதிரி தான் இருக்கு. ககாங், கூப்பிடு அந்த மின்மினி பூச்சிய அப்படின்னு சொன்னோனையும் மின்மினி பூச்சி எங்க இருக்குன்னு பார்த்து ககாங் உடனே அந்த எல்லா மின்மினி பூச்சியும் கூட்டிட்டு வந்து நம்ம மேகாக்கு முன்னாடி நிறுத்துச்சு. ஏய் மின்மினி பூச்சியே, என்ன பண்ண? ஐயா, நான் எதுவுமே பண்ணலீங்க ஐயா. நத்த வீட்டுக்கு பக்கத்துல எதுக்கு நெருப்ப கொண்டுட்டு போன? நீ தானே கொண்டுட்டு போன, ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் உண்மையை தான் சொல்லுவேன். நான் நேத்து பறந்துட்டு இருக்கும்போது கொசு என்னை கடிக்க வந்தது. கொசு படையே எனக்கு அடிக்க வந்தது. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் அந்த பக்கமா போனேன். நான் வேணும்னே நத்தையோட வீடுல தீ பத்த வைக்க போகல, என்ன நம்புங்க. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கொசு தானா? நான் உன்னை நம்புறேன். ககாங், கூப்பிடு அந்த கொசுவை அப்படின்னு சொன்னோனையும் வேகமா ககாங்கும் போய் எப்படியோ அந்த கொசுவை கூட்டிட்டு வந்து நம்ம மேகாக்கு முன்னாடி நிக்க வச்சுது. நிக்க வச்சோனையும் அந்த கொசு கொஞ்சம் கூட பயமே இல்லாம, வணக்கம் அரசரே, எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டீங்க, என்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதை பார்த்தோனையுமே மேகாக்கு பயங்கர கோவம். சரக் 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 அப்படின்னு அந்த நகத்தை நிலத்துல தேய்ச்சிட்டு, என்ன தைரியம், எனக்கு முன்னாடி பயப்படாம தைரியமா நிக்கிற, நீ ஏன் மின்மினி பூச்சியை கடிக்க போன? என்ன ராஜா கேக்குறீங்க, என்னோட வேலையே அதுதானே. அப்படிதான் நான் எப்பயுமே கடிக்க தான் செய்வேன், கொசு கடிக்க தானே செய்வேன், என்ன கேள்வி கேட்குறீங்க? அப்ப நீ தண்டிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு மொழி பிதுங்க கோவத்துல கத்துச்சு மேகா. மேகா கண்ணை பார்த்தோன்னையும் நம்ம கொசுக்கு அதை கொத்தணும்னு தோணுச்சு. வேகமா போய் மேகாவோட கண்ணுலயே டொக் அப்படின்னு கடிச்சு வச்சிருச்சு. வலி தாங்க முடியாம நம்மளோட மேகா அப்படின்னு கத்த, உடனே ககாங்க பார்த்து அந்த சிறுவண்டை இப்பவே கொல்லு அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. அதை கொல்றதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்றாங்க ககாங்கும் மேகாவும். ஆனா அவங்க ரெண்டு பேத்துனால அந்த கொசுவை எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல கொசு படையே அங்க வந்துருச்சு. 1 இல்ல 2 இல்ல, நூற்றுக்கணக்கான கொசு அவங்க ரெண்டு பேத்தையும் சூழ ஆரம்பிச்சுது. கத்திக்கிட்டே பக்கத்துல வந்து
அப்படின்னு அவங்க 2 பேத்தையும் கடிக்க வந்தது. எப்படியாவது அவங்க ரெண்டு பேத்த கடிச்சிடணும்னு பக்கத்துல போன கொசு அவங்க 2 பேரும் அவங்க எல்லா கொசுவையும் அடிச்சிடலான்னு நினச்சி எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேர்த்தினால கொசுக்களை எதிர்த்து போராட முடியல. வேகமாக ஓடி போய் அவங்க ஆழமான குகையில், அதாவது வலையில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியவே வரல, பூமிக்கு அடியிலேயே தங்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கும் 1000 வருஷம் கழிச்சும் கொசு நம்மளோட காதை பார்க்கும்போது அந்த வலை மாதிரியே இருக்கு. அதனால தான் எப்போ பார்த்தாலும் கொசு நம்ம காது கிட்ட வந்து அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு. அது நம்ம காதுன்னு நினைக்கல, அது ககாங் மேகாவோட வலைன்னு நினச்சிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் கொசுவெல்லாம் நம்ம காதில் கத்துதான். இதோட கதை முடிஞ்சுதான்.